அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். அவையின் ஆத்திச்சூடி என்ன சொல்றாங்க தெரியுமா? நேர்பட ஒழுகு, அதாவது நேர்மையான முறையிலே வாழ் என்று சொல்லுகிறார். நாம் வாழ்க்கையிலே நேர்மையை மட்டும் கடைபிடித்து வாழ்ந்தால் என்றைக்கும் தாழ்வில்லை என்று அவை நமக்கு அறிவுறுத்துகிறாள். இன்றைக்கு நேர்மை என்கின்ற தன்மை உடைய மக்கள் இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாக உணர்கின்றோம். அவையினுடைய இந்த வாக்கை கேட்டு நிச்சயம் நாம் நேர்மையானவர்களாக, நியாயமானவர்களாக, உண்மையானவர்களாக, எந்த ஒரு மிரட்டலுக்கும் பயமுறுத்தலுக்கும் பயப்படாமல் நிற்பவர்களாக வாழ்வோம் என்று கூறி அவையினுடைய அந்த கருத்தை ஏற்று வாழ்வோமாக. நம்முடைய ஹோமியோபதி சப்ஜெக்ட் ஜென்ராலிட்டிஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா டார்ஃபிஷ்னஸ். டார்ஃபிஷ்னஸ்னா என்ன? இப்போ கிங்காங் அப்படிங்கிற ஒருத்தருடைய குழந்தைக்கு திருமணம் நடந்துச்சு. சினிமா நடிகர், அவர் பார்த்துருக்கீங்க இல்லையா? அவர் டார்ஃபிஷ் சைல்டு, குள்ளமான உருவம். இந்த மாதிரியான நபர்கள், அவர்களுக்கு பல பிரச்சனைகள் உடலில் ஏற்படும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவர்களுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஹோமியோபதியில் சில மருந்துகள் சூப்பரா வேலை செய்யும். கண்ணை மூடிட்டு அந்த மருந்துகள் கொடுக்கலாம். பெரேட்டா கார்ப், கல்கேரியாபாஸ், சல்ஃபர் போன்ற மருந்துகள் மிக சிறப்பாக அவர்களுக்கு வேலை செய்யும். அவர்கள் உடனடியாக நலமடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, ஹோமியோபதி என்பது ஏதோ ஒரு மருத்துவத்துறை, ஏதோ ஒரு நோயை குணப்படுத்துவது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை பார்த்து வரக்கூடியவர்களுக்கு தெரியும், மனிதன் நினைக்கின்ற, நடக்கின்ற, தூங்குகின்ற ஒவ்வொரு நிலைப்பாட்டிற்கும் சிறப்பு மருந்துகள், தனித்தனி மருந்துகள் இருப்பதனை நாம் தெளிவுபடுத்தி வருகின்றோம். ஆகையினாலே இது போன்ற சிறப்பான சிஸ்டத்தை உலக மக்கள் அனைவரும் அனுபவிக்க வைத்து அத்தனை பேரும் நோய்த்தன்மையிலிருந்து முற்றிலும் கியூர் அப்படிங்கிற நிலைக்கு வருவதற்கு உதவி செய்வோம் என்பதனை கூறி, இது போன்ற யூடியூப் செய்திகள் உங்களை வரும் பொழுது உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் அதை அனுப்பி கொடுத்து அவர்களும் பயனடையுமாறு செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.